ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய அல்லது நாமும் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை எப்போ சொல்லுவோம்? யாராவது மரணித்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம கேள்விப்படும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்ப மட்டும்தான் சொல்லணுமா? இந்த திக்ர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்றது ஒரு திக்ர். இந்த திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்துல சொல்ல வேண்டும் என்று எனக்கு நம்ம சொல்லி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது இதுல மிக முக்கியமான ஒரு சம்பவமும் அதிலிருந்து மிக பெரும் ஒரு படிப்பினையும் நமக்கு கிடைக்குது. இந்த திக்ர் அப்படிங்கிறது முஸ்னத் அஹ்மதுலையும் சஹீஹ் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸ்ல எப்போ பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த திக்ரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதற்கும் முன்னால அல் குர்ஆனிலேயே இந்த திக்ர் வந்திருக்கு. அல் குர்ஆன்ல எங்க? சூரத்துல் பக்ரா, அல் குர்ஆனுடைய 2வது சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் என்று ஈமான் கொண்டவர்களை அழைத்து கட்டளையிடுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் அல் குர்ஆன்ல இந்த வாசகத்தை நாம கவனிக்கிறோமோ, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைப்பதை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பதை நம்ம பார்க்கிறோமோ, அப்ப உடனடியா என்ன செய்யணும்? நம்முடைய கூடுதல் கவனத்தை அடுத்து வரக்கூடிய அந்த ஆயத்தினுடைய பகுதிகளில் வைக்கணும். ஏன்? எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்றார்களோ, அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் ஈமானுடைய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று. இதை நான் முந்தி பல வகுப்புகளில் சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே இதை காதுல வாங்கினவங்களுக்கு இது ஒரு நினைவூட்டல், புதிதாக கவனிக்கிறவங்களுக்கு இது ஒரு புதிய தகவல். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை அழைக்கின்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அழைத்து கட்டளையிடுறாங்க. என்ன கட்டளை? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். இஸ்தஈன், நீங்க உதவி தேடுங்கள். இஸ்திஆனா செய்யுங்க, உதவி தேடுங்க. எதை கொண்டு உதவி தேடுறது? பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், சபரை கொண்டும், ஸலாஹ் தொழுகையை கொண்டும் உதவி தேடும். சபர் என்றால் பொறுமை, ஸலாஹ் என்றால் தொழுகை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கொண்டு உதவி தேட வேண்டும் என்பதை இந்த இடத்துல நமக்கு மிக தெளிவா சொல்லிடுறாங்க. எந்த இடத்துல? அல் குர்ஆனுடைய 2வது சூரா, சூரத்துல் பக்ரா, அதனுடைய 153வது ஆயத்துல இந்த கட்டளை இடம்பெற்றிருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சபரை கொண்டும், ஸலாஹ் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். ஏதோ ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் நீங்கணும் என்று நம்ம உதவி தேட முடிவு செய்யறோம். எப்பவும் உதவி யார்கிட்ட தேடணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் தேடணும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே கூட விவரம் தெரியாத, சரியான கல்வி இல்லாத பலரும் என்ன செஞ்சிடறாங்க? தர்காக்கள்ல போய் உதவி தேடிடுறாங்க, தாயத்துகள்ல உதவி தேடிடுறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? நீங்க இஸ்திஆனா, உதவி தேடுங்க. யாருக்கிட்ட தேடணும்? அல்லாஹ்விடத்துல தான் தேடணும். அதுவும் எதை கொண்டு தேடணும்? 2 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமா சொல்றாங்க. முதலாவது சபர், 2வது ஸலாஹ். சபர் அப்படின்னா நமக்கு தெரியும், பொறுமை. அப்ப ஏதோ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனே பதற்றப்படக்கூடாது, நம்பிக்கை எழுந்துடக்கூடாது, அல்லாஹ் மேல நம்பிக்கை எழுந்துடக்கூடாது, புலம்ப கூடாது. அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டாங்களா அப்படின்னு அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது, விரக்தி அடைஞ்சிடக்கூடாது. என்ன செய்யணும்? முதல்ல சபர் செய்யணும். 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதோட சேர்த்து சொல்றது என்ன? ஸலாஹ், தொழுகையை கொண்டு உதவி தேடும். இந்த விஷயம், அதாவது தொழுகையை கொண்டு உதவி தேடுதல் என்பது
நம்மள பலருக்குமே சொல்லப்படாத ஒரு விஷயம். ஸலாஹ் தொழுகை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லிவிட்டால் அதற்கு அடுத்தது முதன்மையான கடமை என்பது ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப தொழுகைங்கிறது ஒரு கடமை அப்படிங்கிற கோணத்தை நம்ம தெரிஞ்சு வச்சோம். அப்புறம் கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுன்னத்தான தொழுகைகளை தொழணும். அப்ப ஃபஜ்ருக்கு முந்தின 2 ரக்காத், அதே போல ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு முன்னாடியோ பின்னாடியோ நமக்கு சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. அதை கொண்டு நன்மைகளை தேடிக்கொள்ளும். இப்படித்தான் தொழுகை பற்றி நாம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, நீங்கள் உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொழுகை என்பது உதவி தேடுவதற்கான மிக முக்கியமான வழிமுறைகளில் ஒன்று. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல 2 வழிமுறைகளைத்தான் சொல்கிறார்கள். ஒன்று சபரை கொண்டு நீங்க உதவி தேடுங்க, 2வது அஸ்ஸலாஹ் தொழுகை கொண்டு உதவி தேடுங்க. அது தொழுகையை கொண்டு உதவி தேடுதல் என்று ஒன்று இருக்கு. நமக்கு ஏதேனும் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும்? தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்துல உதவி தேடணும். அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய தொழுகையை அதிகப்படுத்தணும். தொழுகைக்குள்ளேயே நிறைய துஆக்களும் வந்து விடுகின்றன, பிரார்த்தனைகளும் வந்து விடுகின்றன. அப்ப தொழுகையை அதிகப்படுத்தும் பொழுது நம்முடைய துஆவும் அதிகமாகின்றது, நம்முடைய கீழ்ப்படிதலும் அதிகமாகின்றது, குர்ஆன் ஓதுதலும் அதிகமாகின்றது. இதன் அடிப்படையில அல்லாஹுக்கும் நமக்குமான நெருக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாகும். இந்த ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு அடுத்த ஆயத்துல மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தம், ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. பொதுவா மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி மனிதர்கள் எதிர்பார்ப்பாங்க. கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சுகமான வாழ்க்கையா இருந்தால் இன்னும் நல்லது. ஆக எந்த கஷ்டமும் இல்லாத, எந்த இழப்பும் இல்லாத ஒரு சுகமான நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இதைதான் பொதுவாக ஒவ்வொரு மனிதரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ. இது இப்ப நம்ம பார்த்த ஆயத்துக்கு அடுத்ததுக்கும் அடுத்தது 2வது சூராவுடைய 155வது ஆயத்து. இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ. நாம உங்களை சோதிப்போம். எதை கொண்டு? மினல் ஹவுஃப், பயத்தில் சிலதை கொண்டு சோதிப்போம். ஹவுஃப் அப்படின்னா பயம். வல் ஜூ, ஜூ அப்படின்னா பசி. பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் நாம உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்காக எல்லா நேரமும் பயத்திலே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லல. எல்லா நேரமும் பட்டினியிலே பசியிலே இருப்போம் என்றும் அல்லாஹ் சொல்லல. சில நேரங்களில் பயத்தை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம், சில நேரங்களில் பசியை கொண்டு உண்மை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப நாம் ஈமான் கொண்டு விட்டோம் அப்படின்னாலே சோதனையே இல்லாம சொர்க்கத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. நிச்சயமாக நாம் சோதிக்கப்படுவோம். அதுவும் அந்த சோதனை எந்த வழியில வரும்? மினல் ஹவுஃப் வல் ஜூ, பயம் நமக்கு ஏற்படும். சில நேரங்கள்ல பசியும் கூட ஏற்படும். அது ரெண்டத்தையும் கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. நக்ஸ் அப்படின்னா குறைதல், நஷ்டம் அடைதல் அப்படின்னு அர்த்தம். பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ குறைதல், அதாவது இழப்பு, அதை கொண்டு சோதிப்பேன். எதை இழப்போம்? மின் அம்வால், நம்முடைய செல்வத்தை இழப்போம். வல் அன்ஃபுஸ், உயிர் இழப்பும் கூட வரலாம். நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களுடைய இழப்பு வரலாம். நம்முடைய தாய் மரணிக்கலாம், தந்தை மரணிக்கலாம், நம்மளுடைய உடன் பிறந்தார் மரணிக்கலாம்,
நம்முடைய மனைவி பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய கணவர் மரணிக்கலாம். நீங்க ஆசையா பெற்றெடுத்து வளர்க்கணும் என்று சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் மரணிக்கலாம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மரணிக்கலாம். உங்களுடைய வழிகாட்டியா யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அவங்க மரணிக்கலாம். இப்படி அவங்களுடைய மரணங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறார். அப்போ செல்வத்தினுடைய இழப்பு, உயிர்களுடைய இழப்பு, வஸ்ஸமராத், சமராத் பழங்கள் உடைய இழப்பு. இதை நேரடியாக நம்ம விவசாயத்துல விளைவிக்கக்கூடிய பழங்கள் அதனுடைய இழப்புன்னு எடுத்துக்கலாம். அல்லது இது எதற்கு பயன்படுத்தப்படுது என்பதை கவனித்து பார்த்தால் நம்முடைய முயற்சியினுடைய விளைவுகள், அதையும் சமராத் என்று சொல்லுவாங்க. நம்ம முயற்சியினுடைய விளைவுகள், நம்ம எஃபர்ட்ஸ் போடுறோம், அந்த எஃபர்ட்ல இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரிசல்ட்ஸ் வராம போறது, அதன் மூலமாக நஷ்டம் அடைதல் என்பதும் ஏற்படலாம். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையினுடைய நியதியாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில இவற்றை சந்தித்தே தீர வேண்டும். சில நேரங்கள்ல பயம் வரும், சில நேரங்கள்ல பசி வரும், இதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பாங்க. இன்னும் இழப்புகள் வரும். எந்தெந்த விஷயங்கள் இழப்பு வரும்? நம்ம சேர்த்து வச்சிருந்த பணம், நமக்கு வர வேண்டிய பணம் வராம போகலாம், அதுல நஷ்டம் அடையலாம். யாராவது ஏமாத்தலாம், இல்ல வியாபாரத்துல நாமே நஷ்டம் அடைந்து போகலாம். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நஷ்டம் அடையலாம். அல்லது உயிர்களுடைய இழப்பு. அப்ப செல்வத்தினுடைய இழப்பு, உயிர்களுடைய இழப்பு. அதற்கு அடுத்தது நம்முடைய முயற்சிகளுடைய பலன்களை நாம் பெறாமல் இழந்து போவது. முயற்சிகளுடைய பலன் கிடைக்காம அதுல குறைவு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டு நாம் சோதிக்கப்படுவது. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போமே, ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடும் முயற்சி எடுக்கிறார். அதிகமான நேரத்தை கொடுக்கிறார், உழைப்பு கொடுக்கிறார், சிந்தனையை கொடுக்கின்றார், நல்லா எழுதுறாரு. ஆனா அவருக்கு அது கிடைக்காம போகுது. அல்லது இப்போ நம்ம நடைமுறை உதாரணத்தை எடுத்துக்கணும். நான் சொல்றதாவது ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடியது. இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சு அடுத்தது மெடிக்கல் ஃபீல்டு போகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் என்ன செய்யறாங்க, நீட் என்ற ஒரு பரீட்சை எழுதுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தயாரிச்சு எழுதியிருப்பாங்க. ஆனா என்ன ஆகுது, நீட்டுடைய கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க, யாரோ பணம் வாங்கிட்டு ஒரு சிலருக்கு கொடுத்துட்டாங்க என்ற செய்தி பரவலாகி அது நிரூபிக்கப்படும் போது என்ன ஆகுது, நீட் தேர்வு கேன்சல் செய்யப்படுது. 22 லட்சம் பேர் இந்தியா முழுக்க மாணவர்கள் நீட் எழுதணும்னு பதிவு செஞ்சு தயாராகி அதுக்கு பிறகு கேன்சல் ஆகுது. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க முயற்சியினுடைய பலன் என்பது கிடைக்காமலே போகும். அல்லது இப்ப நம்முடைய சமகால சூழலை எடுத்துக்கலாம். இன்னொரு சமகால சூழல், வேலை தேடுறோம். அதிகமான முஸ்லிம்கள் இந்த அரபு நாடுகள்ல வேலை தேடி போவாங்க. ஆனா இன்றைக்கு அங்கே ஒரு போர் ஆரம்பித்து 100 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த போர் காரணமாக என்ன நடக்குது, ஏற்கனவே வேலையில் இருந்த சிலருக்கு வேலையுடைய இழப்பு ஏற்படுகின்றது. அல்லது இன்டர்வியூ முடிச்சு வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, வந்தாலும் கூட இப்ப வரவானான்னு சொல்லிடுறாங்க, போரெல்லாம் முடியட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது, நம்முடைய முயற்சியினுடைய பலனை நாம் அனுபவிக்காம அதில் நஷ்டம் அடைகிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். உதாரணம் நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்தோம்னா, ஆமா நமக்கு பண இழப்பு இருக்கு, உயிர் இழப்பு அப்படிங்கிறது நம்ம உறவினர்கள்ல நண்பர்கள் ஏதோ இருக்கு. அதே போல நம்முடைய முயற்சியினுடைய பலன் கிடைக்காமல் அதிலையும் நமக்கு குறைவு இழப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? இப்ப நம்மள நமக்கு விஷயம் தெரியல, அல்லது தெரிந்தாலும் கூட இந்த கடுமையான இந்த மாதிரியான நெருக்கடி ஏற்படும் போது, பெரும் மன அழுத்தத்துக்கு நாம உள்ளாகும் பொழுது என்ன நடக்கும், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்று நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். இது உண்மையில ஷைத்தான் நம்ம மனசுல போடக்கூடிய ஒரு ஊசலாட்டு. எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டம் என்பது இருக்கின்றது. அது இந்த அஞ்சுல இருக்கலாம். ஒண்ணு அல்லாஹ் ஹவுஃப் அல்லது ஜூ, பயம் அல்லது பசி, அதை கொண்டு சோதிக்கலாம். அல்லது இழப்பு, இந்த 3 விஷயங்கள்ல நடக்கலாம். பொருளாதார இழப்போ அல்லது உயிர் இழப்போ அல்லது நம்ம முயற்சிகளுடைய பலன்களுடைய இழப்போ நமக்கு நடக்கலாம்.
இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நடக்கலாம், 3 கூட சிலருக்கு நடக்கும். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இவையெல்லாம் மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பது. இதான் ஹியூமன் லைஃபினுடைய ரியாலிட்டி. சோதனையை சந்திக்காமல் யாரும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையே சோதனைக்காக உள்ளதுதான். அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுறோம். நாம எந்த சூழலிலும் அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக பல சோதனைகள் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அந்த சோதனைகள் இந்த கோணங்களில் எல்லாம் வரும். இப்படி சோதனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, இழப்புகள் வரும்பொழுது ஒரு மூமின் எப்படி இருக்கணும், அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். இந்த மாதிரி கஷ்டங்கள் இழப்புகள் எல்லாம் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாதிரி இதற்கு ரியாக்ஷன் காண்பிப்பான் இல்லையா? இதுல காஃபிர்கள் ஒரு மாதிரி ரியாக்ஷன் காண்பிப்பான். முஸ்லிம்கள்லயே விஷயம் தெரியாதவர்கள் ஒரு மாதிரி ரியாக்ஷன் காண்பிப்பாங்க. சில பேர் அல்லாஹ்வே குறை சொல்லுவாங்க, அல்லது அல்லாஹ் என்னை மட்டும் கூடுதலா சோதிக்கிறாங்க என்று இந்த மாதிரி அல்லாஹ் தனக்கு மட்டும் கூடுதலா ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி சொல்லிக்குவாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க நபியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த விஷயங்கள்ல சோதனைகளும் இந்த விஷயங்கள்ல இழப்புகளும் நிச்சயம் வந்தே தீரும். அப்ப இதையெல்லாம் சந்திக்காம நம்ம சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. இந்த மாதிரி சோதனைகளையும் இழப்புகளையும் சந்திக்கும் பொழுது நாம என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம என்ன செய்யணும் என்பதை இந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கின்றாங்க. என்ன சொல்றாங்க? வலநபலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த மாதிரி சோதனைகளும் இழப்புகளும் வரும்பொழுது யார் சபரோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். சபரோடு இருக்கிறவங்கன்னா யாரு? தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாங்க, அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா قالوا إنا لله وإنا إليه راجعون. இதா அஸாபத்ஹும் முஸீபா, முஸீபத் வரக்கூடிய அந்த நேரத்தில், முசீபத் வந்து சரியாக நம்மளை தாக்கும் பொழுது, அந்த கஷ்டம் இழப்பு அந்த சோதனை நம்மை தாக்கக்கூடிய அந்த நேரத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் யார் என்று தனக்கு இதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் சபர் செய்யக்கூடியவர், அவருக்கு தான் சொர்க்கம் என்ற நற்செய்தி. இப்ப அல்லாஹ் பயன்படுத்துற அந்த வார்த்தையை கவனிங்க. அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, இதா அஸாபத்ஹும் முஸீபத் தாக்கக்கூடிய அந்த நேரத்தில், அஸாபா அதிலே வரத்தான் இந்த முஸீபா என்ற வார்த்தை. இத அந்த காலத்து அரபிகள், அதாவது குர்ஆன் இறங்கத்துக்கு முந்தி உள்ள காலகட்டம், குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலகட்டம், அந்த காலகட்டத்து அரபிகள் இந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு அம்பு, வில்லுல அம்பு வச்சு தாக்குவாங்க பாத்தீங்களா, அந்த அம்பு மிக சரியாக தன்னுடைய இலக்கை தாக்கி துளைத்து உள்ள அங்கே ஒரு காயத்தையோ அல்லது ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் பாத்தீங்களா, அதற்குத்தான் முசீபா அஸ்வாபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மிக துல்லியமான ஒரு தாக்குதல். அப்படியே வந்து இந்த பக்கம் அடிச்சிச்சு அந்த பக்கம் அடிச்சிச்சுன்னா இல்ல, எது இலக்காக வைக்கப்பட்டதோ அந்த இலக்கை துல்லியமாக தாக்கி அந்த இலக்குக்கு சேதத்தை காயத்தை ஏற்படுத்துவது, வலியை ஏற்படுத்துவது, அதற்குத்தான் முசீபா அப்படின்னு பேர். கஷ்டம் வந்துச்சு தாங்க, ஆனா அப்படி ஒண்ணு இல்லைன்னா அது முசீபத் இல்லை. யாருக்கென்று அல்லாஹ் நாடி இருக்கிறார்களோ, அவருக்கு எப்போ நடக்கணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறாங்களோ, எப்படி நடக்கணும்னு நாடி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி துல்லியமாக அவருக்கு நடக்கும். அந்த துல்லியமான தாக்குதல், அந்த கஷ்டம் அவரை தாக்கி அவரை நிலைக்குலைய செய்ய வைக்கும். தடுமாறிடுவார். ஈமான் கொண்டவர்களுடைய ஈமான் கூட தடுமாறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் கஷ்டமாக சோதனையாக அது இருக்கும். முசீபா அப்படின்னா அதுதான். அந்த முசீபத்து தாக்கும் போது பலரும் தடுமாறிடும், நம்ம எல்லாருமே தடுமாறிடும். ஆனா யாரு சபருடையவங்களாக இருந்திருக்கிறார்களோ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உடனடியாக இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க.
உடனடியாக, தள்ளி இல்லை. இப்ப சில கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு புலம்பி கோபப்பட்டு விரக்தி அடைஞ்சு இப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சு இதுக்கு மேல விரக்தி அடைய முடியாது, இதுக்கு மேல புலம்ப முடியாது, இதுக்கு மேல சோகமா உட்கார முடியாதுங்கிறப்போ அதற்கு பிறகு நிதானத்துக்கு வந்து அப்புறம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றவங்களை பத்தி அல்லாஹ் இங்க சொன்னாரு. அவங்கள சுவாபிரீன், சபருடையவங்க என்று சொன்னார். சுவாபிரீன், சபர் செய்யறவங்களுக்கு, சபருடையவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. சபருடையவருக்கு நற்செய்தி உண்டு. யார் அவங்க? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, முசீபத் அவங்களை தாக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னா இப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும். முசீபத்து வந்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். மௌத்து வந்தா தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதான் நம்ம பெரியவங்க, நம்ம ஹசரத்துங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம பாக்குறோம், மௌத்துல மட்டும் இல்ல, எந்த ஒரு இழப்பு, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது வந்த அந்த நேரத்துல வந்து, அது பாதி கடந்த பிறகு இல்ல, வந்த அந்த நேரத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அவங்க அதை சொல்லிடுவாங்க அப்படிங்கிற இந்த திக்ர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதுல என்ன இருக்கு? இன்ன நிச்சயமாக நாம், லில்லாஹ், லி அப்படின்னா அதற்கு உரியது, அவங்களுக்கு உரியதுன்னு அர்த்தம். லி அல்லாஹ், அப்ப அல்லாஹுக்கு உரியது. இன்னா லில்லாஹி, நாம் அல்லாஹுக்கு உரியவர். வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னும் நாம் அல்லாஹ்விடத்திலே திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வ இன்னா இலைஹி, இதை நோக்கி, யார? இவங்களை நோக்கி, அல்லாஹ்வை நோக்கி. ராஜிஊன் என்ன ஆகும்? ராஜா அப்படின்னா அப்படி திரும்புறது. ராஜிஊன், நாம ராஜிஊனாக இருப்போம், திரும்பக்கூடியவர்களாக இருப்போம். இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நம்ம அல்லாஹ்விடத்தில் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை முசீபத் வரும் பொழுது, அந்த வந்த உடனேயே நாம் நமக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பர்கள், உறவினர்களுடைய முக்கியமான வேலைகளில் ஒன்று, நமக்கு ஒரு முசீபத் வந்துருச்சுன்னா உடனே அவங்க என்ன செய்யணும்? இத சொன்னீங்களா அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தும். இது மரணத்துக்கு மட்டும் இல்ல, வீட்டுல ஒரு மைத்து வந்துச்சுன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மரண செய்தி பார்த்துட்டோம்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு. இது மைத்துக்கு மட்டும் இல்ல, மரணத்துக்கு மட்டும் இல்லை, எந்த இழப்பு நடந்தாலும் அதற்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. குறிப்பாக இந்த விஷயங்களை சொல்லிடுறாங்க. நம்ம உங்களுக்கு பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ பசி வழியாக வரக்கூடிய சோதனை, பயமாக வரக்கூடிய சோதனை, அதே போல நஷ்டங்கள் வரும். எந்த விஷயங்கள்ல? அம்வால், செல்வத்துல நஷ்டம் வரும். அன்ஃபுஸ், உயிர்ல நஷ்டம் வரும். சமராத், பழங்கள், அதாவது நம்முடைய உழைப்பினுடைய பலன்கள் கிடைக்காமல் நஷ்டம் வரும். அப்ப இந்த மாதிரி இந்த 5 விஷயங்கள், சோதனைகளும் நஷ்டங்களும் வரும் பொழுது சாபிரீன், சபர் செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க? உடனடியாக இந்த நினைவூட்டலை, இந்த திக்ரை தங்களுக்கு சொல்லி தங்களுக்கு நினைவூட்டிக் கொள்வார். எந்த விஷயத்தை நினைவூட்டுவாங்க? இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு உரியவங்க. வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நம்ம அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்பவர்கள். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை இந்த திக்ர் நமக்கு நினைவூட்டியது. பல நேரங்கள்ல இந்த திக்ர் எதை நினைவூட்டுகிறது என்பதை யோசிக்காமலேயே நம்ம இந்த வாசகங்களை சொல்லிடுறோம். மய்த்து செய்தி கேட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதுக்கு என்ன அர்த்தம் யோசிக்க மாட்டோம். இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கு உரியவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள், நம் உடன் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது. இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாம் நம்முடைய உடைமையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தான் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறாங்க. அப்ப அந்த செல்வம் யாருடையது? விவரம் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? என்னுடைய செல்வம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்ல,
அது அல்லாஹ் கொடுத்த செல்வம். நாமும் அல்லாஹ்வுக்குரியவர். நம்மிடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. நம்முடைய செல்வமாகட்டும், நம்முடைய உறவுகள் ஆகட்டும், நம்முடைய உழைப்பு, அந்த உழைப்பினுடைய பலன், இது எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. எதுவும் நம்முடையதல்ல. என்னுடையது, இதை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதைத்தான் இன்னா லில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லி காண்பிக்குது. இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நம்ம அல்லாஹ்வுக்குரியவன். நானே அல்லாஹ்வுக்குரியவன் தான். அப்போ என்னுடைய பணம் அப்படின்னு நான் சொல்றது மட்டும் யாருக்குரியது? அதுவும் அல்லாஹ்வுக்குரியது தான். அப்ப அந்த பணம் அல்லாஹ்வுக்கு உரியது அப்படிங்கிறப்போ அல்லாஹ் எப்ப வேணா அதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்ளக்கூடிய முழு உரிமையும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஏன் எடுத்த என்று அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் கொடுக்கும்போது ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்கிறோமா என்ன? இல்ல. அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்த அல்லாஹ், கொடுப்பதற்கு உரிமை உடைய அல்லாஹ், எடுப்பதற்கும் உரிமை உடையவன். எனக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், என்கிட்ட அல்லாஹ் எதையுமே எடுக்கக்கூடாது என்று எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு படைப்பும் சொல்ல முடியாது. அல்லாஹ் யாருக்கும் கடமைப்பட்டவங்க கிடையாது. கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எடுக்கவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதரையும் சோதிப்பாங்க. அல்லாஹ் கொடுக்கிறதும் சோதனை தான், அல்லாஹ் எடுக்கிறதும் சோதனை தான். ஒவ்வொரு மனிதரும் இந்த சோதனையை சந்தித்தே தீர வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். இதுல இருந்து எந்த மனிதருக்கும் விதிவிலக்கு இல்லை, எந்த நபிக்கும் ரசூலுக்கும் கூட விதிவிலக்கு இல்லை. இந்த சோதனை அப்போ ஒவ்வொருத்தரும் சந்திப்போம். இப்ப அல்லாஹ் தான் செல்வத்தை கொடுத்தாங்க, அல்லாஹ் செல்வத்தை எடுத்துக் கொள்வார்கள். கொடுத்த அல்லாஹ்வுக்கு எடுக்கிற உரிமையும் இருக்கு. அல்லாஹ் தான் இத்தனை உயிர்களை உறவுகளாக நமக்கு கொடுத்தாங்க. இத்தனை உறவுகளை கொடுத்த அல்லாஹ்வுக்கு அத்தனை உறவுகளையும் எடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமையும் அதிகாரமும் இருக்கின்றது. அதே போலதான் இந்த உழைப்பு செய்வதற்கான சக்தி, இதுவும் அல்லாஹ் கொடுத்தது. இந்த உழைப்பினுடைய பலன் நம்முடையது என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, நான் இவ்வளவு உழைப்பு போட்டேன், அப்ப இந்த ரிசல்ட் வரணும், அது என்னது அப்படின்னு சொல்றோம்ல, இல்ல. அந்த உழைப்பு செய்வதற்கான சக்தியும் அல்லாஹ் தான் கொடுத்தாங்க. அந்த உழைப்புக்கு இந்த பலன், இந்த ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதும் அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறாங்க. அது உங்களுக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது என்ற முடிவும் அல்லாஹ் தான் எடுக்கிறாங்க. அல்லது வரணும் என்ற முடிவும் அல்லாஹ் தான் எடுக்கிறாங்க. அல்லாஹ் கொடுக்க நாடும் போது அந்த பலனை கொடுப்பாங்க, எடுக்க நாடும் போது அந்த பலனை எடுத்துருவாங்க. இது அல்லாஹ்வுடைய கதிர்ல உடையது. இப்ப யாருக்கு கதிரை பற்றி தெளிவு இருக்கிறதோ, கதிர்னா என்ன? பொதுவா விதி அப்படின்னு மொழிபெயர்த்துருவோம். அது ஒரு துல்லியமான மொழிபெயர்ப்பு அல்ல. அந்த தலைப்பை நம்ம விரிவா படிக்க வேண்டிய ஒரு தலைப்பு. இப்போதைக்கு ஞாபகம் வச்சு, அல்லாஹ்வுடைய கதிர் விதின்னு நம்ம எதை சொல்றோமோ அது கொடுக்கிறதும் எடுக்கிறதும் அல்லாஹ்வுடைய கதிர்ல உள்ளது, அல்லாஹ்வுடைய முடிவுல உள்ளது. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. மனித வாழ்க்கையினுடைய இயல்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சோதிப்பாங்க அப்படிங்கிறது. சோதனையிலிருந்து எந்த மனிதரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதரும் சோதனை சந்தித்தே தீரும். அதுல ஈமான் கொண்டவர்கள் குறிப்பாக அதிலேயே சபர் செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முசீபத் வரும்பொழுது, சோதனை, அதன் வழியாக வந்த இழப்பு அப்படிங்கிறது வரும்பொழுது அவங்க தடுமாறிட மாட்டாங்க, விரக்தி அடைஞ்சிட மாட்டாங்க, அல்லது கதிர் மேல கோபம் கொள்ள மாட்டாங்க, அல்லாஹ்வை குறை சொல்ல மாட்டாங்க, அல்லது மத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. மாறாக என்ன செய்வாங்க? இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவங்க, வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் அவங்ககிட்டயே நம்ம திரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த சோதனையும் காலகாலத்துக்கு நீடிக்க போறது இல்லை. நம்ம அல்லாஹ் கிட்ட திரும்பக்கூடியவங்க தான். நமக்கு மௌத்துன்னு ஒண்ணு வரும். அப்ப அந்த சோதனைங்கிறது மௌத்தோட நின்றுடும். அதுக்கு பிறகு நீடிக்காது. இன்னொன்னு, அல்லாஹ் கொடுத்ததுக்கும் நம்ம அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் எடுத்த பிறகு நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுத்தோம் அதுக்கும் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லி ஆகணும். அதை ஞாபகப்படுத்துறது தான் வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவங்க கிட்டயே நம்ம திரும்புறவங்க. அப்போ இந்த சோதனைகள் வரும்போது, இந்த பலா முசீபத் அப்படிங்கிறது வரும் பொழுது நாம சபரோட இருக்கணும். அந்த சபரோடு இருக்கிறவங்களுடைய மிக முக்கியமான அடையாளம் அவங்களுடைய இந்த வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தும் இன்னும் அவங்க கிட்டயே திரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. யார் அந்த நேரத்துல அதை சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்றாங்க, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸலவாத்தும்
ரஹ்மாவும் தங்களுடைய ரப்ப இடத்துல இருந்து கிடைக்கும். ரஹ்மா அப்படின்னா என்ன? கருணை. இது நமக்கு தெரியும். ஸலவாத் அப்படின்னா என்ன? ஸலவாத்துங்கிறது அல்லாஹ் நம்மை பற்றி உயர்வாக சொல்லுவது, நமக்கு உயர்வை தருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஸலவாத்து கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? சில பேரு பிதத்துக்காரர்கள் தங்களை சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லிக்குவாங்க, ஆனா எல்லா ஷிர்க் பிதத்தையும் செய்வாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாவே ரசூல்லா மேல ஸலவாத்து சொன்னாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாவே மௌலூத் ஓதுனாங்க அப்படின்னு சொல்லி ஸலவாத்தையும் மௌலூதையும் ஒண்ணாக்கிடுவாங்க. இன்னொன்னு, அல்லாவே ஸலவாத்து சொன்னாங்கன்றா அல்லாவை விட ரசூல்லா உயர்ந்தவங்க அப்படின்னு எல்லாம் சில பேர் உணர்கின்றார். அல்லாஹ் ஸலவாத்து கொடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் புகழ்கின்றார்கள். தன்னுடைய அடிமையும் அடியாருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்கின்றார்கள், அவர்களை உயர்த்தி பேசுகின்றார்கள். அதுதான் அல்லாஹ் ரசூல்லா மேல ஸலவாத் சொல்றது அப்படிங்கிறது. அப்ப மலக்குகளும் மனிதர்களும் என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்முடைய ரசூலுக்கு அந்த உயர்வையும் புகழ்ச்சியும் தரணும் என்று துவா செய்யும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல இட்ட அந்த கட்டளை. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நபி மீது இந்த ஸலவாத்து சொல்றாங்க. யாகவே ஈமான் கொண்டவர்களே, நீங்க நபி மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்க என்று சொல்றத நிறைய பேர் தப்பா விளங்குகிறாங்க. அல்லாஹ் ஸலவாத்து சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நபியை புகழ்கின்றார்கள். நபி அல்லாஹ்வுக்கு சிறந்த அடிமையாக இருக்கின்றார்கள். அதனால அல்லாஹ் நபியை புகழ்கிறாங்க. நபிக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறாங்க. மலக்குகளும் அதனால நபியை புகழ்கிறாங்க. நபி அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த அடியாராக இருக்கின்றார்கள் என்பதனால மலக்குகள் நபியை புகழ்கிறாங்க. நபிக்கு அந்த உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும் என்று மலக்குகள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. ஆகவே ஈமான் கொண்டவர்களாக நீங்களும் நபியை புகழ்ந்து நபிக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல கேளுங்க என்பதுதான் அந்த கட்டளை, ஸலவாத்துடைய கட்டளை. இந்த ஸலவாத்துங்கிற வார்த்தைக்கு சரியா அர்த்தம் தெரியாம அதை மௌலூதோட வேற தொடர்பு பண்ணி மௌலூதுக்கு ஆதாரம் குர்ஆன்ல இருக்கலாம் கொண்டு வரும். மௌலூதுக்கு எந்த ஆதாரமும் குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. அப்படி இருந்த சஹாபாதை செஞ்சிருப்பாங்க. எந்த ஒரு நபித்தோடரும் எந்த ஒரு மௌலூதும் ஓதுனது கிடையாது. முதல் மௌலூதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 300 வருடங்களுக்கு பிறகு அதுவும் ஷியாக்களால தான் உருவாக்கப்படுது. சுன்னத் ஜமாத் கிட்ட அது கிடையவே கிடையாது. அப்ப ஸலவாத்துனா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஸலவாத் நபிக்கு மட்டும் இல்ல, இந்த ஆயத்துல பாருங்க, வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், சபர் செய்யறவங்களுக்கு நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்றாங்க. அது அந்த நற்செய்திங்கிறது என்ன? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா, அவங்களுடைய ரப்பிடம் இருந்து அவங்களுக்கு ஸலவாத்தும் இன்னும் ரஹ்மாவும் அவங்களுக்கு வரும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ யார் சபரோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஸலவாத்து கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அந்த சபரோடு இருக்கக்கூடிய மக்களை புகழ்வாங்க. மலக்குகள் மத்தியில சபரோட யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்தஸ்தை இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மறுமை வாழ்க்கையிலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவாங்க. உலாயிக அலைஹிம் ஸலவாத், யார் சபரோடு இருக்கிறாங்களோ அவங்க மீது அல்லாஹ்வுடைய ஸலவாத். ஸலவாத்துங்கிறது சபரோடு இருக்கக்கூடிய யாருக்கும், நபிமார்களுக்கு மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்லை, யார் சபரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத். வரஹ்மா, ஸலவாத்து மட்டும் இல்ல, ரஹ்மத்தும் வரும், அல்லாஹ்வுடைய கருணையும் வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவங்கதான் முஹ்ததூன், ஹிதாயத் பெற்றவர்கள், இவங்கதான் நேர்வழி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப நேர்வழிக்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன், ஷர்த் என்ன? சபரோடு இருக்கிறது. அல்லாஹ் நம்மை சோதிக்கும் போது நம்ம சபரோட இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து நமக்கு ஸலவாத் கிடைக்கும், புகழ்ச்சியும் உயர்வும் கிடைக்கும், அல்லாஹ்விடம் இந்த ரஹ்மா கருணையும் கிடைக்கும். இன்னும் இத்தகையோர் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ ஹிதாயத்தும் நமக்கு கிடைக்கும், நேர்வழியும் கிடைக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நாம நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் சலஃபிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியிலுமே ஏதாவது கஷ்டம் வந்தா தடுமாற்றங்கள் வருது. எல்லா மனுஷனுக்கும் வரும், சலஃபிகளும் மனிதர்கள் தானே, அப்ப அவங்களுக்கும் வரும். ஒன்றும் மலக்குகள் இல்லை. சலஃபிகள்டையும் தவறுகள் வரும், சலஃபிகள்டையும் தடுமாற்றங்கள் வரும். நாங்கள் சலஃபி, நாங்கள் அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய மக்கள் கஷ்டங்கள் வரும்போது என்ன செஞ்சிடறாங்க? தடுமாறி. என்ன தடுமாற்றம்? விரக்தி, பயம், இதெல்லாம் வந்துடுது. பயம் வந்ததா, இப்ப நமக்கு வேலை போயிடும் அப்படின்னு ஒரு சூழல் வருதுன்னு வச்சுங்களேன். வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? நமக்கு இவ்வளவு கடன் இருக்குது, அல்லது இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது, இதை இத்தனை நாள்ல நம்ம முடிக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கோம்.
அல்லது ஊர்ல வீடு கட்டுற ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது வேலை போயிடும், அந்த வருமானம் கட்டாயிடும்னு வர்றப்போ ஒரு பயம் வருது இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, வல நபலுவன்னகும் என்று உங்களை நம்ம சோதிப்போம் என்று சொல்லும் போது என்ன சொல்றாங்க? மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு சோதி. வல்ஜூ, சிலரை பசியை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பாங்க. இது வரைக்கும் என்ன பசியால சோதிக்கப்பட்டது இல்லை. நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு கூட வந்துடும், எனக்கு வந்து பசியானால சோதிக்கப்படுற அளவுக்குலாம் வறுமை இல்லை, வீட்டுல நல்ல சாப்பாடு இருக்குது சரி, ஆனா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு. வீட்டுல எல்லா சாப்பாடும் இருக்கலாம், ஆனா வேகமா பசி வந்துடும். சாப்பாடு தயாராகி கையில வரத்துக்குள்ள மயக்கம் வந்துடும். இதுவும் அல்லாஹ்வுடைய சோதனை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி சோதனைகள், இழப்புகள், இதை கொண்டெல்லாம் நம்மளை சோதிக்கும் பொழுது வபஷ்ஷிரி ஸாபிரீன், யார் சபரோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்றார். சாபிரீனுடைய அடையாளம் என்ன? மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று, அவங்க இதை சொல்லிடுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? விரக்தி எல்லாம் அடைஞ்சு புலம்பி அல்லாஹ்வை குறை சொல்லி, இல்ல அடுத்தவங்களை குறை சொல்லி டென்ஷன் ஆகி எல்லாம் முடிச்ச பிறகு, நம்மளே ஒரு நிதானத்துக்கு வந்த பிறகு, அப்புறமா பொறுமையாகி, அப்புறம் இது ஞாபகம் வந்து, அப்புறமா சொல்றோம் பாருங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்கள அல்லாஹ் இங்க சொல்ல, கஷ்டம் வரும்போது அந்த உடனேயே இத அஸாபத்துஹும் முஸீபா, முசீபத் எந்த நேரத்துல தாக்கு, துல்லியமா அது தாக்குது பாருங்க, அந்த நேரத்துல அது தாக்கி நமக்குள்ள இறங்கக்கூடிய அந்த நேரத்துல நாம இது சொல்லுவோம், இன்னா லில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்குரியவன், நாம அல்லாஹ்வுக்குரியவங்க, வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம்ம அல்லாஹ்விடத்தில் திரும்பக்கூடியவர்கள். இதெல்லாம் திரும்ப அல்லாஹ் போக வேண்டியதுதான். எதுவும் நிரந்தரமா இருக்க போறது இல்லை. நானும் இங்க நிரந்தரமா இருக்க போறது இல்லை. நான் இப்ப எதை இழந்தனோ அதுவும் நிரந்தரமாக இந்த உலகத்துல இருக்க போறது இல்லை. நானும் அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டியது. நான் அல்லாஹ்வுக்கு உரியவன், அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டியது. இப்ப எனக்கு உரிமை உடையது நீங்க எதையும் நான் உரிமை கொண்டாட முடியாது. நிரந்தரமா அது இங்கே இருக்கணும் என்று நான் எதிர்பார்க்க முடியாது. எதுவும் முழு உரிமையாக எனக்கு இருக்கிறது இல்லை. எல்லாத்துடைய முழு உரிமையும் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. கொடுத்த அல்லாஹ் எடுத்துக்கொண்டார்கள் என்று அதை நினைவுபடுத்தி சபர் செய்து கொள்ளும். இந்த வாசகம் இருக்கு இல்லையா? எந்த வாசகம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அந்த வாசகம். இதற்கு இஸ்திர்ஜா அப்படின்னு பேரு. என்ன பேரு? இஸ்திர்ஜா அப்படின்னு பேரு. இப்போ தக்பீர் அப்படின்னு சொன்ன என்ன ஞாபகம் வரும் நமக்கு? அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹு அக்பருக்கு தக்பீர் அப்படின்னு பேரு. தஸ்பீஹ் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றது. தஹ்மீத் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது. இப்ப சுப்ஹானல்லாஹ் என்பதற்கு தஸ்பீஹ் என்றும், அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்கு தஹ்மீத் என்றும், அல்லாஹு அக்பர் என்பதற்கு தக்பீர் என்றும் பெயர். அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு என்ன பேரு? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதற்கு என்ன பேரு? இது ஒன்னொன்னுத்துக்கும் பேர் இருக்கு. ஒண்ணு ரசூலுல்லாஹ்வே சொன்னது அல்லது சஹாபா பயன்படுத்துன்னு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. அந்த மாதிரி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதற்கு ஒரு பேர், ஹதீஸ்லயே வரக்கூடிய பேர் தான். என்ன பேர் அதுக்கு? இஸ்திர்ஜா. இஸ்திர்ஜா அப்படின்னு பேரு. இஸ்த அப்படின்னு வந்தாலே தேடுறது, டு சீக் சம்திங். இங்கிலீஷ்ல சொன்னா டு சீக் சம்திங். இஸ்திர்ஜா அப்படின்னா அந்த அல்லாஹ் கிட்ட தான் திரும்புவோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அந்த வாசகத்துக்கு தான் இஸ்திர்ஜா அப்படின்னு பேர். இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஹதீஸ், அதை பார்த்துட்டு இந்த நினைவூட்டலை நம்ம முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். முஸ்னத் அஹ்மத்லயும் சஹீஹ் முஸ்லிம்லயும் வரக்கூடிய ஹதீஸ். முஸ்னத் அஹ்மத்ல கொஞ்சம் விரிவா வரும், சஹீஹ் முஸ்லிம்ல அதனுடைய சுருக்கம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வழியா அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். உம்மு சலமா இவங்களுடைய கணவர் அபு சலமா. இவங்க பிள்ளை பேரு சலமா. சலமாவுடைய தந்தை, சலமாவுடைய தாய் அப்படிங்கிறதுனால சலமாவுடைய தந்தைக்கு அபு சலமா அப்படின்னு நமக்கு ஹதீஸ் கிதாபுகள்ல வந்துருது. அதே போல சலமாவுடைய தாய் என்பதனால உம்மு சலமா அப்படின்னு வந்து. இந்த அபு சலமா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் அசத் என்ற ஒருவருடைய மகன். ரசூல்லா காலத்துல அப்துல் அசத் என்று ஒருத்தர் இருந்தார், ரசூல்லாவோட மூத்தவர். அவருடைய மகன் தான் அபு சலமா. பனு மஹ்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவன். பனு ஹாஷிம் கோத்திரத்துக்கும் பனு மஹ்சூம் கோத்திரத்துக்கும் எப்பவும் போட்டி இருந்துகிட்டே இருக்கும்.
பனு ஹாஷிமை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று பனு மக்சூம் அடிக்கடி சொல்லிக்குவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான காலகட்டத்துல பனு மக்சூம் பொருளாதார ரீதியாக, செல்வம் ரீதியாக பனு ஹாஷிமை விட வலுவாக இருந்தார். அந்த அடிப்படையில நாங்க தான் சிறந்தவர்கள் என்று அவங்க பெருமை அடித்துக் கொண்டும் இருந்தார்கள் அந்த காலத்தில். இந்த பனு மக்சூம்ல பல முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. ஒரு உதாரணம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பனு மக்சூமை சேர்ந்தவர். ஆனா இந்த சம்பவம் நடக்கிற காலத்துல ஹாலித் இப்னு வலீத் எல்லாம் சிறு வயதுக்காரர், இன்னும் இஸ்லாமுக்கு வரல. அபு சலமா ஆரம்பத்திலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபர்களில் ஒருவர். மக்காவாசி, ஆரம்பத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபர்கள் ஒருவர். ஆரம்பத்திலேயே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரா செய்தவர். தன்னுடைய மனைவி உம்மு சலமாவை அழைத்துக் கொண்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரா செய்தவர். அபு சலமா ரசூலுல்லாஹ்வுக்கு உறவினரும் கூட. எந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபு சலமாவுடைய தாய், அவங்க பேர் பர்ரா. அபு சலமாவுடைய தாய் பர்ராவும் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லாவும் சகோதரன். அதாவது அப்துல்லாவுடைய சகோதரி தான் பர்ரா. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மாமி மகன் அபு சலமா. ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவங்க அபு சலமா. அபிசீனியாவுக்கு தன்னுடைய மனைவி உம்மு சலமாவோட ஹிஜ்ரத்தும் செஞ்சு போறாங்க. அதற்கு பிறகு அபிசீனியாவிலேருந்து திரும்பி மக்காவுக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்ப அபிசீனியாவுக்கு ஒரு ஹிஜ்ரத் செஞ்சுட்டு திருப்பி மக்காவுக்கு வந்துடுறாங்க. அதற்கு பிறகு மதீனா ஹிஜ்ரத்துக்குரிய ஊராக ஆகும் பொழுது தன்னுடைய மனைவி உம்மு சலமாவை கூப்பிட்டுக்கிட்டு அபு சலமா ஹிஜ்ரத்துக்கு போறாங்க, தடுக்கப்படுறாங்க. மனைவி பிள்ளையை விட்டுட்டு அவங்க முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சிடறாங்க. பிறகு இன்னொருவர் துணையோடு உம்மு சலமா ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. அப்படின்லாம் சீரா நூல்களை நம்ம பார்ப்போம். பத்ரு போர் முடியுது. மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து 2வது வருடம் பத்ரு போர் நடக்குது. முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சாங்க. 3வது வருடம் உஹது போர் நடக்குது. முஸ்லிம்கள் வெற்றி அடைந்திருக்க வேண்டியது. ஆனால் முஸ்லிம் படையிலேயே ஒரு சிறு பிரிவினர் செய்த தவறினால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம இழந்தோம். கிட்டத்தட்ட தோல்வியை நெருங்கி. அப்ப இது ஹிஜ்ரி 3வது வருடம். ஹிஜ்ரி 4வது வருடம் அபு சலமா மரணிக்கிறார். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை உம்மு சலமா சொல்றாங்க. மதீனால இருக்கிறோம். ஒரு நாள் அபு சலமா அப்படியே புன்னகைத்தாரா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து என்கிட்ட, அதாவது உம்மு சலமா கிட்ட சொல்றாங்க, இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகத்தை சொன்னாங்க. மிக சிறப்பான வாசகம் அது, அதை நீங்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. இப்ப கணவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க. நபித்தோழர்கள்ல கணவர்கள் மனைவிக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கத்துக்கிட்டு மனைவிட்ட கற்றுக் கொடுத்தாங்க. நாமும் அதை செய்யணும். ஆனா நம்மள பலர் செய்யறது இல்லை. நமக்கான எனக்கான இது நினைவூட்டல். அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மனைவி உம்மு சலமாட்ட சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுஸீபு அஹதன் மினல் முஸ்லிமீன முஸீபத்துன் ஃபயஸ்தர்ஜிஉ இன்த முஸீபத்திஹி ثم يقول اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها إلا فعل ذلك به. இதுதான் ஹதீஸ்ல வர வாசம். இது என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுஸீபு அஹதன் மினல் முஸ்லிமீன முஸீபத்து, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முசீபத் தாக்கும் பொழுது அவங்க தாக்குற நேரத்துல அவங்க இத சொல்லிட்டாங்கன்னா, எதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஃபயஸ்தர்ஜிஉ இந்த முசீபத்திஹி, அந்த முசீபத்து வந்தப்போ உடனடியாக ஃபயஸ்தர்ஜிஉ, ஃப அப்படின்னு வந்தா உடனடியா அப்படின்னு தள்ளி போடாம என்ன செய்யறாங்க, ஃபயஸ்தர்ஜிஉ. இஸ்திர்ஜிஉ அப்படின்னா என்ன? இஸ்திர்ஜா செய்தல். இஸ்திர்ஜா அப்படின்னா என்ன? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? இஸ்திர்ஜா அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அந்த வாசகம். இப்ப எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முசீபத் தாக்கிடுச்சுன்னா அப்ப உடனடியாக அவர் இந்த வார்த்தை ஃபயஸ்தர்ஜி, அவர் இஸ்திர்ஜா செஞ்சிடணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு சும்ம யகூலு, அதற்கு பிறகு அவர் இதை சொல்லணும். எதை சொல்லணும்? அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. ரொம்ப சின்ன ஒரு துவா. அல்லாஹும்ம, அல்லாஹ்வே உங்களை நான் நினைக்கிறேன், அல்லாஹ்வே அப்படின்னு கூப்பிடுறோம். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி, இந்த கஷ்டத்திற்காக இழப்புக்காக எனக்கு அஜுர் கொடுங்க, எனக்கு ரிவார்டு கொடுங்க, நற்கூலி கொடுங்க. வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இதனால நான் எதை இழந்தேனோ
அஹ்லிஃப்லி அதற்கு மாற்றாக எனக்கு ஹைரம் மின்ஹா அதை விட சிறந்த ஒன்றை கொடுங்க. அப்போ இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி நாம சொல்லிட்டு உடனடியாக அதை தொடர்ந்து இந்த துவாவை செய்யறோம். இந்த துவாவில 2 விஷயங்களை கேட்கிறோம். ஒண்ணு, அல்லாஹும்ம என்று அழைத்து அஜுர்னி ஃபீ முசீபத்தி என்னுடைய இந்த இழப்பிற்கு நஷ்டத்திற்கு எனக்கு நற்கூலி கொடுங்க என்று அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஏன்னா சபர் செய்யறோம், அதுக்கு நற்கூலி கேட்கிறோம். அது தொடர்ந்து என்ன கேட்கிறோம், வஅஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா எதை நான் இழந்தேனோ அதற்கு மாற்றாக அதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தாருங்கள் என்று கேட்கணும். அப்படி கேட்டுட்டாங்கன்னா இல்ல ஃபஅல ذلك به நிச்சயமா அது 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 அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் அதை அப்படிதான் நடத்தி வைப்பாங்க. அதாவது ஏதாவது நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா உடனடியாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா என்ற அந்த துஆவை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த துஆல என்ன கேட்டோமோ அது அப்படியே நடந்துரும். அது அப்படி நடக்காம போகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த துஆல என்ன இருக்கு, அந்த இழப்புல பொறுமையா இருந்துமே அதற்கான நற்கூலி, எதை இழந்தோமோ அதை விட சிறந்த மாற்றை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறது. அப்போ 2மே கிடைச்சிடும். அதனுடைய அஜரும் கிடைச்சிரும், சிறந்த மாற்றும் கிடைச்சிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதை அபு சலமா தன்னுடைய மனைவி உம்மு சலமா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. உம்மு சலமா அதை மனப்பாடம் செய்து கொள்கிறார்கள். இதற்கு பிறகு அபு சலமா மரணிச்சிடுறாங்க, மௌத்தாயிடுறாங்க. அபு சலமா மௌத்தான செய்தி கேட்ட உடனேயே உம்மு சலமாவுக்கு இது ஞாபகம் வருது. எது, அபு சலமா கற்றுக் கொடுத்த அந்த சுன்னத்தான துஆ ஞாபகம் வருது. உடனே உம்மு சலமா என்ன செய்யறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதிட்டு தொடர்ந்து அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்ற அந்த துஆவையும் ஓதியறாங்க. உம்மு சலமா சொல்றாங்க, இந்த துஆவை நான் உடனே ஓதிட்டேன், ஞாபகம் வந்தது, ஓதிட்டேன். ஆனா எனக்கு மனசுல என்ன தோணுச்சு, அபு சலமா எப்பேற்பட்ட ஒரு மனிதர், அவரை விட சிறந்த ஒரு கணவர் எனக்கு வர முடியுமா? அபு சலமா என்னுடைய கணவர், மிக சிறந்த ஒரு நபித்தோடர், ஆரம்பத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர், அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரா செய்தவர், அதுக்கு பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்தவர், அவர் உஹதுல போர்ல எல்லாம் கலந்து கொண்டவர், மிக நல்ல பண்புகளை உடைய மனிதர், சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அப்ப அவரை விட சிறந்த மாற்று அதெல்லாம் கிடைக்குமா, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு அதை பத்தி யோசிக்கல. இப்ப கணவர் மரணித்து விட்டால் மனைவி என்ன செய்யணும், இத்தா இருக்கும், காத்திருப்பு காலம் என்று ஒன்று உண்டு. அப்ப அந்த இத்தாவுடைய காலம் முடியுது. இத்தாவுடைய காலம் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவுடைய வீட்டுக்கு வருகிறாங்க. அப்ப ஏதோ ஒரு சாயம் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க உம்மு சலமா. என்ன செய்யறாங்க, உடனே கையை கழுவிட்டு ஒரு தலையணை எடுத்து வைக்கிறாங்க ரசூல்லா உட்காரத்துக்காக. சஹாபா எப்படி ரசூல்லா கவனிச்சுக்கிட்டாங்க பாருங்க. ரசூல்லா தரையில உட்கார்ந்துடக்கூடாது, ஒரு தலையணை கொடுத்து அந்த தலையணை மேல் ரசூல்லா உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு சலமா உங்களை நான் நிக்கா செய்து கொள்ள நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உம்மு சலமாவுக்கு பெரும் ஆச்சரியம், சந்தோஷம். ஆனாலும் எச்சரிக்கையா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களை வேணான்னு எல்லாம் சொல்றதுக்கு இல்லை, ஆனா நான் ரொம்ப ரோஷம் உடைய பெண். ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு அதுக்கு முன்னாடியே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிச்ச பிறகு 4 திருமணங்கள் நடந்திருக்கு. இப்ப உம்மு சலமா நிக்கா செஞ்சாது, அதுக்கு அடுத்த 6வது மனைவி அவங்க வருவாங்க கதீஜாவுக்கு பிறகு. அப்ப என்ன சொல்றாங்க, முன்னாடி உங்களுக்கு மனைவி எல்லாம் இருக்கிறாங்க, நான் ரோஷக்காரி, நான் ரோஷத்துல ஏதாவது உங்களை கண்ணிய குறைவா பேசிடுவேணும்னு பயப்படும். அது மட்டும் இல்லாம எனக்கு பிள்ளையெல்லாம் பிறந்துடுச்சு, வயசும் கூட்டிட்டு போகுது, பலகீனமாயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் ரொம்ப வயசெல்லாம் இல்ல, 29 வயது என்று தான் வரலாற்று நூல்கள்ல வருது. அந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த வயசு தான். ஆனா அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய கைரா, அந்த ரோஷம் அப்படிங்கிறத அல்லாஹ் போக்கட்டும் என்று அவங்களுக்காக துவா செய்யறாங்க. உங்களுக்கு உடம்புல பலகீனம்னா எனக்கு கூட தான் வயசு கூட்டிட்டு வருது, என் உடம்புலயும் அதே விஷயங்கள் வரத்தான் செய்யுது என்று அதுக்கான பதில ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அதற்கு அடுத்து சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளை அப்படிங்கிறது நீ என்னுடைய பிள்ளை
மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உம்மு சலமா ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி நிக்கா செய்துக்கிட்டு இருக்காங்க. இமாம் இப்னு கசீர் அவங்களுக்கு முன்னாடி பல இமாம்கள் இந்த ஹதீஸ இப்ப நம்ம பார்த்த இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்ல கொண்டு வராங்க. சூரத்துல் பக்ரா 2வது சூறாவுடைய அந்த 155, 156, 157 அந்த 3 ஆயத்துகளுடைய தஃப்சீர் விளக்க உரை கொடுக்கும் பொழுது இதை கொண்டு வர்றாங்க. முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ்ல இருந்து முன்வைக்கிறாங்க. பாருங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிறத நம்ம மிக சாதாரணமான ஒரு திக்ராக நினைத்துக் கொள்கிறோம். அது திக்ர் தான். அதை நம்ம மதிக்கிறோம். மைத்து செய்தி கேட்ட உடனே அதை நம்ம சொல்லிடுறோம். மரணம் என்ற ஒரு இழப்புக்கு மட்டும்தான் அதை நம்ம சொல்றோம். வேற எந்த இழப்புக்கும் அதை நம்ம சொல்றது இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? உங்களை இப்படி சோதிப்போம், அப்படி சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம் என்று சொல்றாங்க. அதே போல உங்களுடைய செல்வத்தினுடைய இழப்பு, உயிர்களுடைய இழப்பு, முயற்சிகளுடைய பலன்களுடைய இழப்பு என்று சொல்றாங்க. இதுல எந்த இழப்பு வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதை நபித்தோழர்கள் வழக்கமாக்கி கொண்டது. மைத்துக்கு மட்டும், மரண செய்திக்கு மட்டும் நபித்தோழர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க. பணம் இழந்தாலும் சொல்லுவாங்க, முயற்சிகளுடைய பலனை இழந்தாலும் சொல்லுவாங்க. ஒரு இழப்புன்னு வந்தாலே அதை அவங்க சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு பர்சனலா ஒரு இழப்பு வருது அப்படிங்கிறப்போ கூடவே இந்த துவாவையும் சேர்த்து சொல்ல சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பெரிய துவா இல்லை, அப்படிதானே? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிடணும் முஸிபத் வந்த உடனேயே. அதை தொடர்ந்து சும்ம யகூலு, அதை தொடர்ந்து அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா. ஒரு தடவை தான் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா என்று சொல்ல சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த வீடியோவிலே இந்த துவாவை நான் ஒரு 4-5 தடவை சொல்லியிருப்பேன். கேட்டு மனப்பாடம் செய்து. அப்போ அதை நம்ம சாதாரணமா நினைச்சிடறோம் இல்லையா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை தொடர்ந்து ஒரு 2 வரி துவா. மொத்தமே 4 வரி தான். இன்னா லில்லாஹி 2 வரிகள், இந்த துவா 2 வரிகள், 4 வரிகள். அந்த 4 வரிகளை சரியான நேரத்துல ஞாபகத்தில் வைத்திருந்து உம்மு சலமா சொன்ன போது, அதில் முழு நம்பிக்கையோடு சொன்ன போது அவங்களுக்கு என்ன கிடைத்தது? சிறந்த ஒரு நபித்தோழரை கணவராக பெற்ற அவங்க தன்னுடைய கணவருக்கு மாற்றாக அல்லாஹ்வுடைய தூதரையே கணவராக பெற்றார். எப்பேற்பட்ட சிறந்த மாற்றம்! அந்த துவாவை அவங்க எப்படி ஒரு நியத்தோட சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா சொன்ன பிறகு கூட என்ன சொல்றாங்க? அபு சலமாவோட சிறந்த கணவர் வருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் அப்படின்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிலே சிறந்தவரை கணவராக அவங்க. நாம எதை இழந்தாலும் நாம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவைதான். என்னென்ன? மனித வாழ்க்கையினுடைய இயல்பான தன்மை, யதார்த்தம், ரியாலிட்டி அப்படிங்கிறது இதுதான். எது? நிச்சயமா சோதனை வரும் அப்படிங்கிறது. சோதனை இல்லாமல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையை முடிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும். அதுவும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இந்தந்த விஷயங்கள்ல வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விஷயங்களை சொல்லிடுறாங்க. இதை கொண்டு சோதிப்பேன். பயத்தை கொண்டு ஹவுஃப், ஜூ, பசியை கொண்டு சோதிப்பேன். அதே போல இழப்பு, என்னென்ன இழப்பு? அம்வால், அல் அன்ஃபுஸ், வஸ்ஸமராத், செல்வம், உயிர், பலன்கள், இவற்றுடைய இழப்பு. இதை சொல்லிட்டு இதெல்லாம் இழக்கும் போது நீங்க இன்னா லில்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? வபஷ்ஷிரி ஸாபிரீன், சபர் செய்யறவங்களுக்கு நற்செய்தி. எது நற்செய்தி? சொர்க்கன்ற நற்செய்தி சொல்லிடுங்க அப்படின்றாங்க. சபர் செய்யறவங்க யார் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு முசீபத் நடந்தது, இதை அஸாபத்துஹும் முசீபத் தாக்கக்கூடிய அந்த நேரத்தில் நேரம் வந்து முசீபத் துல்லியமா இறங்குமே அந்த நேரத்தில், அதுக்கு ரொம்ப பின்னாடி எல்லாம் இல்லை. நம்ம புலம்பி திட்டி டென்ஷன் ஆகி அதுக்கு பிறகு பிரச்சனை வரும்போதே உடனடியாக சுதாரிச்சுக்கிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலா இன்னொரு விஷயத்தை சொல்லி தராங்க. ஏதாவது ஒரு முசீபத் நடந்துருச்சு, நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு உடனடியாக இந்த துஆவை சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டீங்களோ அது நடக்கும், அது அப்படியே நடக்கும் என்று சொல்றாங்க. அப்போ இந்த வகுப்பை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக, முதல்ல எனக்கும் அதற்கு பிறகு உங்களுக்கும் நினைவூட்டலாக நான் சொல்லிக் கொள்வது, நம்ம எவ்வளவு கஷ்டங்களை சந்திப்போம்,
இழப்புகளை சந்திப்போம், சோதனைகளை சந்திப்போம். சந்திக்காமலாம் போக மாட்டோம், நிச்சயமா நமக்கு வரும். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, நான் தப்பே செய்யலையே அப்படிலாம் கூட நினைக்கலாம். தப்பு செய்யாத மனிதன்ற கிடையாது. என்ன தப்பு செஞ்சோன்னு நமக்கு ஞாபகம் இருந்திருக்காது, அவ்வளவுதான். இன்னொன்னு, சோதனைங்கிறது தப்பு செஞ்சதுனால வர்றது கிடையாது. மனிதனா இருக்கிறோம் அப்படின்னாலே சோதனை அப்படிங்கிறது வந்துடும். அப்போ சோதனை வரும். சோதனை வராதுலாம் நினைச்சுக்கிட்டு நம்ம இருந்துட வேண்டாம். கட்டாயம் சோதனை வரும். சோதனை வரும் அப்படிங்கறத அந்த நினைப்போடு நம்ம தெளிவா இருக்கணும். சோதனை வந்த உடனே உடனடியாக உஷாரா என்ன செஞ்சிடணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிடணும். நம்ம எதை இழந்தோமோ அதற்கு பகரமாக இந்த துஆவை கேட்டுடணும். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்று அந்த துஆவை கேட்டுட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனையில நம்ம செஞ்ச சபருக்கான நற்கூலியையும் கொடுப்பாங்க. அதை விட சிறந்த ஒன்றை நமக்கு மாற்றாவும் கொடுப்பாங்க. சிறந்ததை இழந்து விட்டோமே என்று நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். இல்ல, நம்ம இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதை விட சிறந்த மாற்றை கொடுப்பாங்க. இப்ப இத கேள்விப்பட்ட உடனே, இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தெரியாம போயிடுச்சு. எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கஷ்டம் வந்துச்சு. அப்போ எனக்கு இது தெரியல. நான் இன்னா லில்லாஹின்னு சொல்லல, இந்த துஆவையும் ஓதல. அப்போ எனக்கு நஷ்டம் தானா அப்படின்னு நினைக்கும் போது, அன்றைக்கு நமக்கு தெரியல. இன்னைக்கு தானே தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்ச உடனே அது செஞ்சிருக்கு. தெரியாதவங்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இல்ல, அப்படிதானே? அது அபூர்வம். தெரிஞ்ச பிறகு செய்யாம விட்டா தான் ஒண்ணு நம்ம குற்றவாளி ஆகும், அல்லது நன்மை இழப்போம். இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா, உடனடியாக நீங்க எதை இழந்தீர்களோ அதை நினைத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்று துஆவை உடனடியாக கேட்டிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் எதை இழந்தீர்களோ அதற்கான சபரை நீங்க காமிச்சீங்க இல்லையா, அந்த சபருக்கான நற்கூலியும் இந்த உலகத்திலும் கொடுப்பாங்க, மறுமையிலும் கொடுப்பாங்க. எதை இழந்தீர்களோ அதற்கு அதை விட சிறந்த மாற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே கூட கொடுத்துருவாங்க. நிச்சயமா மறுமையிலும் நம்ம சிறந்ததை பெற்றுக்கொள்வோம் என்பதை ஞாபகத்துல வச்சுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த அருளின் மீது எப்பொழுதும் நம்பிக்கை. ஏன்னா யார் சபர் செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பேன்னு சொல்றாங்க, உலைக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு ஸலவாத்தும் கிடைக்கும், ரஹ்மாவும் கிடைக்கும். அப்ப நிச்சயமா அல்லாஹ்வுடைய ரஹ்மா, கருணை கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை இல்லாம போயிடும்னு நினைக்கவே வேண்டாம். சபர் செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மா, கருணை கிடைக்கும். அல்லாஹ்விடமிருந்து ஸலவாத்து கிடைக்கும். நம்மை உயர்த்தி அல்லாஹ் பேசுவாங்க, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முஹ்ததூன், நேர்வழி பெற்றோர்கள் ஒருவராக ஆகிவிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த இந்த துஆவை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம எதை இழந்தோமோ அதை விட சிறந்த ஒன்றை மாற்றாக பெற்றுக்கொள்வோம். மறுமையிலும் அதற்குரிய நற்கூலிகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தி, இந்த கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றேன். இப்ப எல்லா நேரம் நமக்கு அது ஞாபகம் வராது. ஒரு இழப்புல இருக்கிறவங்களுக்கு உடனடியாக இன்னா லில்லாஹ் சொல்லணும் அப்படின்லாம் ஞாபகம் வரும். இப்ப கூட இருக்கிறவங்களுடைய கடமை இது. சூரத்துல் அஸ்ர்ல பார்த்தோம் இல்லையா, வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸு பில் ஹக் வ தவாஸு பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டமடைந்தவன் தான். இவங்களை தவிர, யாரை தவிர, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை நினைவூட்டி ஒருவருக்கு ஒரு சபுரை நினைவூட்டி கொள்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் நஷ்டமடைஞ்சவங்க. இப்போ நம்ம அந்த யார் கஷ்டத்திலயோ நஷ்டத்திலயோ இருக்கிறாரோ அவங்க கூட இருக்கிறவங்களுடைய கடமை எது சத்தியமோ அதை அவங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். எது சபுரோ அதை நினைவூட்ட வேண்டும். இப்ப இந்த ரெண்டும் செய்யறதுக்கான வாய்ப்பு சபர் செய்யறதுக்கான மிக ஒரு எளிமையான ஆனா அதே சமயத்துல சிறந்த ஒரு வாய்ப்பு. யார் கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கிறாரோ அவருக்கு அது உடனடியா ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. பக்கத்துல இருக்க நம்ம ஞாபகப்படுத்தும், இன்னா லில்லாஹி சொல்லுங்க, அல்லாஹும் என்று சொல்லி இந்த துஆவை அல்லாஹ்ட்ட கேட்டுடுங்க என்று உடனடியாக கேட்க சொல்லி அவங்க ஞாபகப்படுத்தி சபரோட இருங்க என்பதை ஞாபகப்படுத்தும். இதுதான் வதவாசு பிஸ் சபர் வதவாசு பில் ஹக் என்பது. இதை நம்ம செஞ்சுட்டோம்னா நாமும் நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வோம். அந்த சகோதரர்களோ சகோதரிகளோ அவங்களும் நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். நஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்ல, எதை இழந்தார்களோ எதை நஷ்டப்பட்டார்களோ அதை விட சிறந்த ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும், நற்கூலியம் கிடைக்கும்.
அது அந்த நல்லதுக்கு வழிகாட்டுனது மூலமா நமக்கும் அதே மாதிரியான கூலி கிடைக்கும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டி கொண்டு, என்ன கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மா கருணையின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்பதை நினைவூட்டி, மனித வாழ்க்கையுடைய இயல்பே கஷ்டமும் நஷ்டமும் தான். அதனால ஏன் எனக்கு கஷ்டம் வருது, ஏன் எனக்கு நஷ்டமாச்சு என்றெல்லாம் விரக்தி அடைஞ்சிடாதீங்க. மனிதன் என்று இருந்தாலே கஷ்டமும் நஷ்டமும். கஷ்டம் நஷ்டம் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன? சபரோடு இருக்கும். சபரோடு இருக்கிறவங்களுக்கு தான் நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. சபரோடு இருக்கிறவங்களுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று, அந்த கஷ்டம் வந்த உடனேயே, அந்த நஷ்டம் வந்த உடனேயே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொடர்ந்து இதை சொல்லுங்க என்று ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, இந்த இரண்டையும் நம்ம கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய கஷ்டமும் நஷ்டமும் நீங்கி அதற்கு பதிலாக எதை இழந்தோமோ அதை விட சிறந்த ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த கஷ்டத்தை சபரோட சந்திச்சோமே, அதற்காக நாம் பெரும் நற்கூலிகளை பெற்றுக்கொள்வோம். அப்படி சிறந்ததை மாற்றாக பெற்றுக்கொள்ளக்கூடிய, சிறந்த நற்கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய, நேர்வழியை பெற்ற மக்களாக ஆகிவிடக்கூடிய, அல்லாஹ்விடமிருந்து ஸலவாத்தும் ரஹ்மாவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக ஆகிவிடக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்பதை எனக்காக உங்களுக்காகவும் துஆ செய்து இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.